மக்கள் இருப்பர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். எடப்பாடி ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு திட்டமிட்டு சொல்லிட்டாரு. அவர் என்ன அதிமுக சேர்த்து விடுங்க, அதிமுக சேர்த்து விடுங்கன்னு கெஞ்சுறாரு. இது டிடிவி தினகரனை சேர்த்த இபிஎஸ் ஓபிஎஸ்சி சேர்க்க மறுப்பது ஏன்? கட்சிக்கு ரெண்டு விதத்தில் துரோகம் பண்ணுவாங்க சார். ஒன்று கட்சிக்காக துரோகம் பண்ணுறது, இன்னொன்று நமக்கு நாமே துரோகம் பண்ணிக்கிறது. இதில் ஓபிஎஸ் எந்த ரகன்றது உங்களுக்கே தெரியும். நமக்கு நாமே துரோகம் பண்ணிக்கிட்டவர் தான் ஓபிஎஸ், சரிங்களா? கட்சிக்காக வெளிநடப்பு செஞ்சு கட்சிக்காக துரோகம் செஞ்ச கூட ஏற்றுக்கலாம், மன்னிச்சிடலாம், தப்பு கிடையாது. அதாவது எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கவே கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அவர் அதிமுக கட்சிக்கோ அதிமுகவுடைய செயல்பாடுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இத்தனை வருட வரலாற்றுகளுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்தவர் தான் ஓபிஎஸ். அப்படி இருக்கிற நபரை எப்படி கட்சிக்குள்ளே சேர்த்துப்பாங்க? இப்போ உதாரணம் சொல்லணும், டிடிவி தினகரன் அவர்கள் கூட இப்போ கட்சிக்கு எதிராலாம் செயல்படல. அவர் அவங்க பிடிக்காம வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சதை தவிர அதிமுக அழியணும் ஒழியணும்லாம் அவர் பேசலை. எங்கேயுமே எங்கேயாச்சும் அவர் அதிமுக அழியணும் ஒழியணும் பேசியிருக்காரா? இல்லை எடப்பாடி அவர்கள் இது மாதிரி எடப்பாடி தலைமையை தான் நான் ஏற்றுக்க மாட்டேன், பட்டுப்படி எனக்கு அதிமுக மேலே எந்த இதுவும் இல்லை தான் சொல்லியிருக்காரு. காலங்காலமாக அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருந்து. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி கிடையாது. ரகசிய கூட்டு, யாராவது கூட கூட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு திமுகவுடைய புகழ பாடிட்டு இருந்தார் நடுவில் கொஞ்ச நாள். திமுகவுடைய ஒரு சேர போறேன்னு சொல்லியிருந்தாரு. சார், பரம்பரையாக காலமாக எதிரியாக இருக்கிற கட்சி கூட போட்டு நீங்கள் நட்பு ரீதியாக கூட்டணி வைக்கும் போது, நட்பு ரீதியாக பேச்சுவார்த்தை இருக்கும்போது எப்படி ஒரு நம்பிக்கை துறையை கட்சியில் ஏற்றுப்பாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் சார், புலம்பலாம் சார். ஓபிஎஸ் அவர்கள் என்ன வேணாலும் புலம்பலாம், என்னை கட்சிக்குள்ளே சேர்த்துங்கன்ட்டு. அன்னைக்கு போயிட்டு உட்காந்து மௌன விரதம் இருந்தார். அம்மா சமாதி முன்பு நின்று உட்காந்து மௌன விரதம் இருந்தார். இத்தனை நாளாக பேசாத மனுஷன் காலத்தின் கட்டாயம், நான் இங்கு வரும் சூழல் எனக்கு நடைபெற்றது, அதனால் நான் இது பண்ணுறேன், காலம் பதில் சொல்லும், அப்புறம் நீதி வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து சவாட விட்டுருந்தாரு. என்னைக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உட்காந்து இது மௌன விரதம்லாம் உட்காந்துருந்தாரு. அன்னைக்கு அஞ்சலிலாம் செலுத்தியிருந்தாரு உட்காந்துக்கிட்டு. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க? உட்காந்துட்டு சார், கட்சின்னு இருந்தால் பல அரசியல்கள் இருக்கத்தான் சார் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறவன் தான் உண்மையான அரசியல்வாதி சார். ஒரு சாதாரண ஆஃபீஸில் 10 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் எவ்வளோ அரசியல் இருக்குன்னு தெரியல சார் உங்களுக்கு. அப்பேற்பட்ட கும்பல், 2 கோடி மக்கள் தொகை, 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியோடைய இதில் நீங்கள் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுறீங்க. எப்படி ஒரு கட்சியோடைய தலைவர் ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏற்றுப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி கட்டத்தில் ஏற்றுனா ஆகணும், வேறு வழி இல்லை சார். அவருக்கு சொந்த தொகுதியில் ஒரு தொகுதியை குதிரைப்பா, சாமி நீ போடா சாமி, நீ இப்போ நின்றுட்டு போயா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் எடப்பாடி இந்த ஒரு சீட்டை நம்பி தான், இல்லை இவரை நம்பி தான் அப்படின்னு அவர் ஒன்றும் இப்போ கட்சி நடத்தலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய இது எந்த ஒரு தொகுதி சார், அது போடி நாய்க்குனால ஏதோ ஒரு தொகுதி நினைக்கிறார், ஒரு தேனி பக்கத்தில் ஏதோ ஒரு தொகுதி நினைக்கிறார், அவரோட தொகுதி போடி தொகுதி. ஆமாம், அந்த தொகுதியை குதிரைப்பா, நீ நின்றுட்டு போப்பா, நீ போப்பா கட்சி சேர்த்துக்கிறேன், இந்த தேவையில்லாமலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு கடைசிட்டு டைமில் சொல்லிவிடும் போகலாம். ஏன்னா அந்த அளவில் ஒரு 5000 ஓட்டு எதுக்கு வீணாக போகணும்னு நினைக்கிறவர் தான் எடப்பாடி. எனக்கு பத்திரிக்கைன்னா அதான் உண்மையை சொல்லப்போனால். இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு வேஸ்ட்டாக போகுது, சரி தூக்கி போடுப்பா, அவருக்கு சீட்டை குதிரை ஒரே தெரியல, இப்போ நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமா வாப்பா அப்படின்ற மாதிரி அதாவது சொல்லுவாங்களா. 10 ஒரு 11 கணக்கு தான் அவர் இருப்பாரே தவிர முன்னாடி இருந்த மரியாதை, முன்னாடி இருந்த செல்வாக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது, சேர்த்தா கூட இருக்காது. என்னை பத்திரிக்கை தான் கருத்து. சரி சார், சீட்டு இப்போ அதிக தொகுதியை பிஜேபி கொடுத்ததுனால அதிமுகவுடைய இது எம்எல்ஏ தொகுதி கம்மியாக சார். அப்பெல்லாம் அதிக தொகுதி தான் கொடுக்க முடியாது சார். முதல்ல இவங்க பேசிட்டு இருப்பாங்க சார், பிஜேபிக்கு 50 தொகுதி கொடுப்போம், பிஜேபிக்கு 60 தொகுதி கொடுப்போம், அங்கே 70 தொகுதி நாங்கள் கேட்க போனாலும் சொல்லியிருப்பாங்க சார். சார் அவங்களாம் எவனும் ஓட்டு போட மாட்டாங்க சார். அதிமுக கூட்டணி வந்தால் போன எலெக்ஷன் 4 தொகுதி வச்சு வெற்றி பெற்றாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் தனியாக நின்று அந்த 4 தொகுதி வெற்றி பெற்றிருப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த கோவை தெற்கோ மேற்கு அந்த வானதி சீனிவாசன் மேடம் ஜெயிச்சாங்க. அவங்க இல்லைன்னா நீ கமலஹாசன் ஜெயிச்சிட்டு போறாங்க அந்த தொகுதியில். இப்போ அவங்க ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் அந்த தொகுதி யார் வெற்றி பெற்றிருப்பாங்க? கமலஹாசன் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா கதை. இவங்களாம் அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15லேருந்து 20 தொகுதி அதிகபட்சம், அதுக்கு மேலே கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு க்ளீனாக ஐடியா இருக்கும். என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கூட்டணி வைங்கப்பா, நான் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான திறமையும் டேலண்ட்டும் என்கிட்ட இருக்குது. எப்படி பார்த்தாலும் 150லேருந்து 160 தொகுதி ஏடிஎம்கே கூட்டணி தான். ஏடிஎம்கே மட்டும் தனியாக நிற்கும், அந்த கட்சியே நிற்கும். மீதி இருக்கிற ஒரு 64-74 தொகுதிக்கு மட்டும்தான் கூட்டணியிலே வருவாங்க. மற்றபடி இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, யார் சார் கூட்டணி? அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ஜிகே வாசன் ஐயா இருக்காரு, அப்புறம் கிருஷ்ணசாமி இருக்காரு நினைக்கிறேன், கிருஷ்ணசாமி இருக்காரு, அப்புறம் புதிய பாரதம் ஏதோ கட்சிகள் இருக்கு. இவங்களே எத்தனை தொகுதி சார் கொடுக்க முடியும் சொல்லுங்க? 2 தொகுதி 3 தொகுதி. இப்போ ஜிகே வாசன் ஐயாவுக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க? 2 இல்லை 3 தொகுதி கொடுப்பாங்க. அன்புமணி ராமதாஸ் எத்தனை தொகுதி கொடுப்பாங்க? மிஞ்சி 7, 8, 10 தொகுதி கொடுப்பாங்களா அதிகபட்சம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். மீதி இருக்கிற தொகுதி இவர் 160, எனக்கு தெரிஞ்சு 150-160 தொகுதி இவங்க தான் சந்திப்பாங்க. ஏடிஎம்கே தான் நிற்கும். மீதி இருக்கிற அந்த 74 தொகுதியில் தான் கூட்டணி பேரங்களே வரும். இப்போ
வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. நீங்க இதுல எங்கிருந்து இவங்கெல்லாம் வந்து 50 தொகுதி 60 தொகுதி கொடுக்க முடியும்? 50 தொகுதி 60 தொகுதி கொடுத்தா இவங்க முதல்ல கேண்டிடேட் இருக்காங்களா? ஒழுங்கான கேண்டிடேட் இருக்காங்களா பிஜேபியில்? நீங்க சொல்லுங்க. நீங்க இருக்கிற ஏற்கனவே நின்று ஒரு 4-5 பேர் திரும்பி நிக்க போறீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இவங்களுக்கு பெருசா கேண்டிடேட் இருக்காங்க? எந்த கேண்டிடேட்டும் இல்லையே இவங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இவங்க சொல்றதெல்லாம் இவங்க சார் வாய்களி என்ன பேசிட்டு போட்டோம் சார். இதெல்லாம் வந்து எடப்பாடி வந்து சார் மீடியாவில் பேசுறது நீங்கள் பேசிட்டு போங்க, நான் சொன்னேன்னா அப்படின்னு கேட்பார். ஒரே கேள்வி அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா, சார் மீடியாவில் நீங்கள் உங்கள் கருத்து நீங்கள் போட்டுட்டு போங்க, நான் சொன்னேன்னான்னு கேட்பார். ஒரே கேள்வி கேட்பார் அவரு. நீ போல்டாக வந்து நிற்கிறாருல, பேசுகிறாருல மீடியா முன்னாடி நின்றுட்டு. சரி சார், இப்போ திடீர்னு எஸ்ஏசி வந்து சொல்லியிருக்காரு, என் பையன் கூப்பிட்றான், அதை யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு தான் நல்லது. என்ன இவங்க பையன் பெரிய அவர் ஏன் வாய முடியல? நான் கேட்குறேன், எஸ்ஏசியே 1 year அவங்க பயன்படுத்திக்கன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன் 1 year முதல்ல அவன் சேர்க்கலையா? நீ எதுக்கே நீ வந்து தேவையில்லாம வாய் வாழ விட்டுட்டு இருக்க? முதல்ல 1 year அந்த கிட்ட சேர்க்கல. உன்னை முதல்ல ஒரு போஸ்டிங் போட உட்கார வச்சிருக்காரு. உன் பையன் தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உன் பையனோட கட்சி தானே அது. முதல்ல உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா உட்காந்துக்கிட்டு? ஏதாவது போஸ்டிங் சார் அவருக்கு? எதுக்கு தேவையில்லாம நீ வாயை விடணும் வாங்கி கட்டிக்கிறீங்க நீங்க உட்காந்துக்கிட்டு? இல்லை அவர் கூப்பிட்டா என்ன அவர் வந்து சேர்ந்தணுமான்னு? அவர் வெற்றி பெறக்கூடிய கட்சியாமா அவரு? இல்லை அவர் வந்து ஏற்கனவே பல தேர்தல்களை சந்திச்சு பல வெற்றிகளை சாட்சியவர், அவர் வீழ்ச்சி சாட்சியவர் அவரு ஒன்றும் கிடையாது. இல்லை உட்காந்து இவர் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு நீ ஒன்றா போய் கூட்டணி பயன்படுத்தி நீங்க பயன்படுத்திங்க. முதல்ல உங்களுக்கு திராணி இருந்தால் உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து ஐயா எங்களுக்கு 20 தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் பயன்படுத்திங்கயா. உங்களெல்லாம் எவனும் பயன்படுத்தின அவசியமே இல்லை. இன்னைக்கு வரையும் ஒரு குட்டி லெட்டர் பேர் கட்சி கூட உங்களுக்கு கூட்டணிக்கு வரல இன்னும். முதல்ல அதை பத்தி பேசு நீ உட்காந்துக்கிட்டு. இவர் வந்து பயன்படுத்தினுமா இவங்க பையனுடைய? முதல்ல ஒன்றை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அப்ப உங்க பையனை ஒன்றை பயன்படுத்தி சொல்லு. நிஜமா சொல்ல போனா நீங்க வந்து அடுத்தவங்களை பத்தி பேசலாம். விஜயகாந்த் இருக்கிறப்ப அந்த கட்சி வந்து நல்ல கம்பீரமா ஜம்முன்னு இருந்தது. அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை இங்க போவோமா அங்க போவோமா எங்கேயும் ரொம்ப தனியா நிக்கிறாங்களே. அதோட நிலைமை இப்ப என்ன? தலைமை வந்து எப்படி இருக்கு? அதாவது சார் ஒன்னே ஒன்று சார், இப்போ ஒரே விஷயம், நீங்க வந்து ஒரு பாப்புலரான கட்சின்னு வச்சுங்களேன், எந்த கட்சியில் சேர்ந்து அதிக சீட்டு தருவாங்க, எந்த கட்சியில் சேர்ந்து அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்றத யோசிப்பாங்க. எல்லாம் மேக்ஸிமம் எல்லா கட்சியும் இப்போ எல்லா கட்சியும் மட்டும் தான் யோசிப்பாங்க. இங்கே வந்து யாரும் இப்போ எனக்கு சீட்டு கொடுத்தா அந்த தொகுதியோட மக்களோட மேம்பாட்டுக்கு நான் பயன்பட போகிறேன் அவனும் இங்கே பேசுறது கிடையாது. எந்த அரசியல் கூட்டணி கட்சி அரசியலையும் பேச போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க போகிறேன், இங்கே இருக்கிற ரோடு வசதியெலாம் நான் சரி பண்ண போகிறேன், குடிநீர் வசதிக்கு இந்த வழி பண்ண போகிறேன், இவங்க வந்து கூட்டணி பேரம் பேசுகிறாங்க. ஒன்றும் கிடையாது. ஏன்னா போன நாள் காசு பார்க்கலான்றதுக்காக தான் இங்கே பண்ணுறது. கூட்டணி பேரன்றது அதானே. நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணுறதுக்காக அவங்க கூட்டணி வைக்க போகிறாங்க உட்காந்துக்கிட்டு. 5 வருஷத்துக்கு ஒரு கலெக்ஷன், 5 வருஷத்துக்கு ஒரு கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு தானே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது. காரணமே அதான். ஏதோ ஒரு % ஓட்டு இருக்கிறதுனால அவங்களாம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதி பாருங்க. நீ ஒரு வாட்டி நீ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சா நீ கடைசி வரைக்கும் உங்கள் கட்சி அந்த கொடுத்து கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பாருங்க, ஒருத்தனும் கிட்ட வர மாட்டான் கடைசி வரைக்கும். சரிங்களா? எது அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம், எப்போனா வெளியே வரலாம், எப்போனா நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்கிறதுனால இவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. அதான் சொல்கிறேன் சார், விஜயகாந்த் இருக்கும் வரை அந்த கம்பீரமும் கௌரவமும் அந்த கட்சிக்கு வேணா இன்னமும் அப்படியே இருக்க தவிர அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சத்தியமா சொல்ல அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த கட்சிக்கு அந்த கம்பீரமும் அந்த கௌரவமும் இன்னும் இருக்கு. விஜயகாந்த் கட்சி அப்படி வெளியே போனா கூட யாரும் பிரேமலதா கட்சின்னு சொல்ல மாட்டாங்க, கேப்டன் கட்சி அது அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க இப்போ கூட நீங்க டிஎம் கூட எடுத்து போயிட்டு பாருங்க சார், கலைஞர் கட்சி அண்ணா கட்சி தான் சொல்லுவாங்க. இப்போ ஏடிஎம் எடுத்து பாருங்க, அம்மையார் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயலலிதா ஆரம்பிச்ச கட்சி தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே இது ஓபிஎஸ் கட்சி இது இபிஎஸ் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க எப்பவுமே. ஏன்னா அது எம்ஜிஆருக்காக இருக்கிற இது, அதை யாரு கட்டி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் பேரு. அதில் கட்டி இன்னைக்கு காப்பாத்திருக்காரு எடப்பாடி, அவர் நல்லா கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து நீங்க கட்டி காப்பாத்துறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து பேரம் பேச போறாங்க, ஒற்றை இலக்கில் தான் தொகுதி தருவன்றாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல நீங்க என்ன சந்திச்சிங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு ஒரு தொகுதி கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கலாம்ல. திமுக அதிமுக யோசிக்கலாம்ல. இப்போ இந்த தொகுதி நின்று போன எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கல சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கல. அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு தொகுதி கொடுப்பாங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கேட்குறான், ஒரு ஓகே 4 போன நான் 4 தொகுதி வின் பண்ணியிருக்கேன், இந்த எலெக்ஷனில் 8 தொகுதி 10 தொகுதி வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கலாம். இப்போ பிஜேபி கூட கேட்கலாம் வச்சுங்க, ஒரு 4 தொகுதி வெற்றி பெற்றிருக்க, போன வாட்டி 10 கொடுத்தீங்க, 5 கொடுங்கன்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வெற்றி பெறலையே, அப்புறம் எப்படி நீங்கள் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் கூடிய இருள் முடிவாயிடுது சார். அதெல்லாம் சும்மா வந்து இப்போ பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தி சார், இது பரபரப்பாக காட்டணும் அந்த கட்சியை பற்றி, அவ்வளோதான். நீங்கள் எலெக்ஷன் டைம் வந்தாலும் இதுதானே சார் விஷயம். இப்போ எலெக்ஷன் முன்னாடி இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சி இப்போ அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறியா உட்காந்துக்கிட்டு, கட்சி ரீதியாக சண்டை போட்டுக்கிறியா, அந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்டு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, மச்சானுக்கு ஒரு எம்பி சீட்டு, இதுதான் அவங்க கோரிக்கையா?
சார் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டில் ஈஸியாக கொடுத்துருவாங்க சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் விருதுநகர் தொகுதியிலே ஒரு எம்பிலே வந்து கலக்கினவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஓட்டு வித்தியாசம் தோத்தவர் அவர். ஏன்னா எம்பி எலெக்ஷன்லேயே 3000 ஓட்டு தோக்கத்தில் பெரிய அபூர்வம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எல்லாமே பார்த்தா 50,000 60,000 1 லட்சம் வித்தியாசத்தில் தான் தோப்பாங்க. ஆனால் அவர் வெறும் 3000 ஓட்டில் தான் தோத்துருக்காரு. ஸோ எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். எம்எல்ஏ கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போயே சொல்லிடலாம். ஏன்னா எம்எல்ஏன்றது கொஞ்சம் கம்மியான ஓட்டு, ஒரு 2.5 லட்சம் அந்த மாதிரி ஓட்டு உள்ள ஒரு தொகுதியில் அந்த மாதிரி இருக்கிற போது நிச்சயமாக அவர் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து இவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன நமக்கு தெரியாதுல்ல. இப்போ ஏன்னா இப்போ யாருமே வெளிப்படையாக சொல்ல போகிறது கிடையாது. இப்போ எங்கேயாச்சும் அந்த அரசியல் வச்சு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 10 தொகுதி கேட்டோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் தான் நாங்கள் வெளில வர. நாங்கள் யாராச்சும் ஓப்பனாக சொல்ல போகிறாங்களா? எந்த அரசியலும் சொன்னதில்லை. நீங்கள் சரித்திரம் ஏதாச்சும் ஒரு சரித்திரம் இருக்கா? மீடியாக்களில் தான் போடுவாங்க. 10 சீட்டு கேட்டதாகவும், மைத்துனருக்கு வந்து ராஜ்யசபா ஒரு சீட்டு கேட்டதாகவும் தகவல், அதனால தான் உங்கள் கூட்டணிக்குள் சேரவில்லை என்ற தகவல் இவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க தவிர அவங்க எங்கேயும் சொல்லியிருக்காங்களா? எந்த அரசியல்வாதி கட்சி எந்த இதுவும் சொல்கிறதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா போன வருடம் கூட நினைக்கிறேன், உங்களுக்கு கடந்த தேர்தலில் திருமாவளவன் வந்து எத்தனை சீட்டு கொடுக்கும்போது வந்து இல்லை இவ்வளோதான் நீ இப்போ இவ்வளோதான் கொடுப்போம்னு சொல்லும்போது வந்து வெளியே வந்துடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு, எங்களுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வெற்றி பெறத்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்களா இல்லையா? பேசுகிறாங்கல்ல. அவர் இப்போ கட்சி ஜெயிக்கணும் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர எனக்கு எத்தனை சீட்டு கொடுப்பேன், எனக்கு எத்தனை ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் பேரம் தான் பேசிக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு நிலையான முடிவுக்கே வர முடியாது உண்மை சொல்ல போனால். எடப்பாடி வந்து இப்போ விஜயை பற்றி பேசியிருக்காருல்ல, அதை பற்றி என்ன சார்? எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரூர் மேட்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, எதுவும் இல்லை. சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நீ வந்து வழக்கமாக திமுக திட்டிட்டு ஒரு ஆள், திமுக வந்து வன்மத்தில் திட்டி, அதாவது நான் நேர்மையாக கூட திட்டல, வன்மத்தில் திட்டிட்டு ஒரு ஆள். நீ சம்மந்தமே இல்லாமல் ஏடிஎம்கே பக்கம் வந்தீங்கன்னா ஏடிஎம்கே என்ன சும்மா சொம்பை நினச்சியா உட்காந்துக்கிட்டு வச்சு வெளுத்தானுங்க. ஐயோ அம்மா சாமி எங்களை விட்டுருண்டா சாமின்னு மறுநாளே கதறினானுங்க உட்காந்துட்டு. அதை வச்சு என்ன பேசினாரு, நம்மளுடைய டார்கெட் ஏடிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே விட்டுருங்க, நம்மளுடைய டார்கெட் டிஎம்கே அப்படின்ற மாதிரி மறுநாளே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நினச்சிங்களா அவங்க ஐடிவிங்க பற்றி? உங்களுக்காக கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் நினச்சிங்களா? அவனெல்லாம் வந்து கட்சிக்காக உயிரை விட்டவனுங்க, அந்த ஆடிஎம்கே கட்சிக்காக வளர்ச்சிக்கு பாடுபட்டவனுங்க, ஏடிஎம்கே கட்சியோடைய நாட்டு நல்ல விஷயத்துக்காக முன்னேறினவங்க அவங்கெல்லாம். அவங்களாம் சும்மா விட்டுருவாங்களா? நேற்று வந்து நீ 4 டான்ஸ் ஆடி 2 ஹீரோயின் பண்ணி பாட்டு பாடி சுற்றிட்டு நீ வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவோம் கம்முன்னு விட்டுருவாங்களா? அதான் கேட்டார் எடப்பாடி. 41 பேர் மரணத்துக்கு யார் சார் காரணம்? இவருடைய பொறுப்பின்மை தானே காரணம். அன்னைக்கு இவர் எங்கே இருந்தார்? ஓடி போயிட்டாரு. நாங்கள் கூட போய் பார்த்துட்டு வந்தோமே, இவர் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து பார்க்கவே இல்லையா சார் புலம்புனாரு உட்காந்துக்கிட்டு. இவருடைய மெர்சல் படம் ரிலீஸ் ஆனப்போ இது பிரச்சனை வரும்போது, அனிமல் வெல்ஃபேர் பிரச்சனை வரும்போது யார் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாரு சார்? எடப்பாடி தானே கொடுத்தாரு. அப்போல்லாம் எங்கே போனாரா அவரு உட்காந்துக்கிட்டு? எல்லாரும் கேள்வி கேட்டார்ல. அம்மா முன்னாடி கை கட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு, போய் நின்னது யாரு? வெக்கமே இல்லாமல் என் மூஞ்சில பயம் தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. அதையும் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க சார் உட்காந்துக்கிட்டு. அவங்களாம் அறிவுன்றதே இருக்குமா இருக்காதுன்னு தெரியல சார் அவருக்கு. சார் இப்போ சொல்கிறேன் சார், விஜய் எல்லாம் எடப்பாடிக்கு ஒரு பொருட்டே கிடையாது சார். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு நினச்சி ஒதுக்கி போயிட்டார் சார், அவ்வளோதான் சார். இது வந்து ஒரு காமெடி பீஸ், இது வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள். ஆனால் தான் சொல்கிறார், அவரே சொல்கிறாருல்ல, சினிமாவோட ஒரு ஹீரோ இருக்கலாம் சார், அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் தான் சார் ஹீரோன்றது தெளிவாக பேசுகிறாருல்ல அவரு. ஆமாம், அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க தானே ஹீரோ. அரசியல் யார் களத்துருக்காங்களோ அவங்க தான் ஹீரோ. நீ சினிமாவில் ஹீரோ வந்துட்டு நீ அரசியல் ஹீரோ ஆகிடுவா உட்காந்துக்கிட்டு. அது ஒன்று இருக்குல்ல. தேங்க்யூ வெரி மச் சார்.